இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிற படங்கள் பார்க்கலாம். கஜானா, யோகி பாபு இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஃபேண்டசி மூவி. இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. கலியுகம், இந்த படத்தில் ஸ்ரீநிதி லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தொடரும், இது ஒரு மலையாளம் மூவி. இதோட தமிழ் டப்பிங் இந்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் யாமன், யமன் கட்டளை, செவிடு, அம்பி, என் காதலி, நிழல் குடை, கீனு, வாத்தியார் குப்பம்னு ஏகப்பட்ட தமிழ் லோ பட்ஜெட் படங்களை இந்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகிற படங்கள் பார்க்கலாம். குட் பேட் அகிலி, ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷனில் அஜித் குமார் லீட நடிச்சிருக்கிற படம் இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறாங்க மல்டிபிள் லாங்குவேஜில். 10 hours. இந்த படத்தில் நம்ம சிபிராஜ் தான் லீட நடிச்சிருக்காரு. படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. 10 hours படத்தை இந்த வாரம் ஓடிடியில் ஓவர்சீஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. அடுத்ததா அஸ்தரம், இந்த படத்தில் ஷாம் தான் லீட நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்தரம் படத்தை இந்த வாரம் ஆஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்ததா ராயல்ஸ், இது ஒரு ஹாலிவுட் மூவி. இதோட தமிழ் டப்பிங் இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அடுத்ததா ஜாக், இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த ஜாக் படத்தை இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் மல்டிபிள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்ததா ராபின்ஹுட், இந்த படத்தில் நிதின் தான் லீடாக நடிச்சிருக்காரு. ராபின்ஹுட் படத்தை இந்த வாரம் ZEE5ல தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் சப்தம் மற்றும் நேசி பாயா 2 படங்கள் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகாமலே இருக்கு. இந்த வாரம் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண வாய்ப்பு இருக்கு.